ஜனநாயகன் பார்த்தாச்சா? அதான் முழு படமும் இன்டர்நெட்ல லீக் ஆயிடுச்சே. 4K தரத்துல அந்த படம் சென்சாருக்கு போறதுக்கு முன்னாடி லீக் ஆயிருக்கு. ஏன் என்ன பார்க்காம இருக்கீங்க? நம்ம தான் நேர்மையாளர்களாச்சு. நம்ம கிட்ட யாரும் திருடனா பிடிக்காது, நம்மளை யாரும் ஏமாத்திட்டா பிடிக்காது, சமூகத்தை ஏமாற்றுகின்ற அரசியல்வாதிகளை பிடிக்காது, ஊழல் செய்கிற அரசியல்வாதிகளை பிடிக்காது. ஆனாலும் விஜய் நமக்கு பிடிக்காது, அவருடைய அரசியல் செயல்பாடுகள் நமக்கு பிடிக்காது. அதனால ஜனநாயகன் படத்தை பார்த்து அவர்களுக்கு குறித்த நஷ்டத்தை உண்டாக்கணும் இல்லையா? ஏன்னா நம்ம நேர்மையாளர்களாச்சு. எத்தனை ஆயிரம் தொழிலாளர்களுடைய வாழ்க்கை வீணா போனா நமக்கு என்ன? நம்ம குழந்தைகள் திருடாதுன்னு சொல்லிக் கொடுப்போம், நம்ம மற்றவங்களை நேர்மையா இருக்குன்னு சொல்லிக் கொடுப்போம். ஆனா நம்ம நேர்மையா இருக்கிறோமா? நம்மளை யாராவது ஏமாத்தினா பிடிக்குமா? நம்ம கிட்ட யாராவது ஒரு சின்ன பொருளை திருடிட்டா பிடிக்குமா? பிடிக்காதுல்ல. ஆனா என்ன, ஜனநாயக நெட்ல பாருங்க. திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரும்பொழுது வரவேற்ற முதல் நபர் நான். ஆனால் அவருடைய அரசியல் செயல்பாடுகள் பிடிக்காமல் அவர் எதிர்க்கின்ற ஒரு நபராக இருக்கின்ற இதே நேரத்தில் அவருடைய உழைப்பை திருடுகிற பல்லாயிரக்கணக்கான தொழிலாளருடைய வாழ்க்கையை திருடுகின்ற ஒரு மோசமான பிறவியாக நான் இல்லை என்பது உண்மை. என் மனதில் நான் நேர்மையாக இருக்க பிரயாசப்படுகிறேன். அதே போல் நீங்களும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அரசியல்வாதிகளை நேர்மையா இருக்கணும், உங்களை எந்த அரசியல்வாதி ஏமாத்திடக்கூடாது, யாரும் ஊழல் செய்யக்கூடாது, மக்களுக்கு நன்மையை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிற நீங்க திருட்டுத்தனமா படம் பார்க்கறது தப்பு இல்லையா? அவருடைய உழைப்பை திருடுவது தப்பு இல்லையா? அந்த படம் சென்சார் முடிஞ்சு பின்னாளில் திரைக்கு வந்த பிறகு நீங்க பாருங்க, அது எந்த விதமான தப்பும் கிடையாது. நீங்கள் நேர்மையாளர்கள், நீங்களா விஜயை பற்றி பேசுவதற்கும் பிற ஊழல் அரசியல்வாதிகளை பற்றி பேசுவதற்கும் தகுதியானவர்கள் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கலாம். நாம் நேர்மையான சமூகத்தை எதிர்பார்க்கிறோம், ஆனால் நாம் நேர்மையாக இல்லைங்கிறது தான் உண்மை. தயவு செய்து பைரசியை ஆதரிக்காதீர்கள், பிறர் உழைப்பை திருடாதீர்கள். ஜனநாயகன் தேட்டருக்கு வரட்டும். விஜய் மீது இருக்கின்ற கோபத்தையும் வெறுப்பையும் காண்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? அதை நீங்கள் ஓட்டு போடுவதில் காண்பியுங்கள். வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி உங்களுடைய கோபத்தை முழுக்க கொட்டுவது தவறில்லை. ஆனால் திருட்டுக்கு துணை போகாதீர்கள். நன்றி, வணக்கம்.